சும்மா காசு காசு கேட்காதப்பா, அப்புறம் தரேன் போப்பா. உங்ககிட்ட சும்மா கேட்கல, பால் வாங்கினால அந்த காசு தான் கேட்குறேன். பாலே தண்ணியா தான் கொடுத்துருக்க, இவ்வளவு அதிகாரமா வேற வந்து காசு கேட்கறியா? வாங்கி குடிக்கும் போது தெரியல தனியா இருக்குதுன்னு. டேய் ரொம்ப பேசாதடா, அப்புறம் தரேன் போ. அப்புறமா தரேன் ஒரு மாசமா சொல்ற, பணத்துக்கு தான் நான் போக போறேன். டேய் நீ எத்தனை நாள் பால் கொடுத்த, என்ன பால் கொடுத்த நீ? எறும்பு பாலம் பசுமாலும் கொடுத்தேன் 30 நாள். எத்தனை நாள் பசுபால் கொடுத்த, எத்தனை நாள் எருமை பால் கொடுத்த? அது நீ எழுதி வச்சுன்னு தானே சொன்னேன். நான் எழுதி வைக்கலடா, நீ கரெக்டா சொல்லு. தனியா எத்தனை நாள் பால் குத்தனா அது பசும்பால், திக்கா எத்தனை நாள் பால் குத்தனா அது எறும்பு பால். அது கணக்கு பார்த்து எனக்கு ரூபாய் கொடு. டேய் எல்லா நாளும் தனியா தாண்டா இருக்குது. குஷ்டு போயிலாம் சொல்லாதீங்க, பேசி தான் உங்களுக்கு. என்னடா பால் வாங்கினே எங்க சாப்பிட கொடுக்குறியா? பாலம் நான் தான் கொடுக்கணும், சாப்பிடணும் நான் தான் கொடுக்கணுமா? சாயந்தரம் வந்து பணத்தை வாங்கிக்கோடா போட. சாயந்தரமா வருவேன், வைங்க பணத்தை எடுத்து வைங்க. ஏய் நில்லு, நாளைக்கு வரும்போது எறும்பு தயிர் ஏற்றுனுவா. குத்த பாலுக்கு உனக்கு காசு தரல, எறும்பு தயிர் வேணுமா உனக்கு? காசு தரலையா? போ. அக்கா நான் பால் காரை கத்திட்டு போறான். என்ன காசு தரேன் கொஞ்சிட்ட போவான், கத்திட்டு தான் போவான். காசு கொடுக்க வேண்டியதானே? ஆமாடா நான் சம்பாதிச்சு வச்சிருக்கேன் கொடுக்கறதுக்கு. உங்க மாமா கொடுத்ததானே நான் கொடுக்கறதுக்கு. அதான் நான் பல தடவை சொன்னேன், மாமா கை எதிர்பார்க்காத, நீ சொந்தமா தொழில் பண்ணுன்னு. எனக்கு எந்த பிசினஸும் தெரியாதுடா சொந்தமா பிசினஸ் பண்றதுக்கு. ஏன் உனக்கு தான் நிறைய ஃப்ரெண்டுங்களாம் இருக்கிறாங்களா, புடவை வாங்கி வித்தனா நிறைய பணம் சம்பாதிக்கலாம். என் ஃப்ரெண்டுங்களாம் என்கிட்ட புடவை வாங்கிட்டு கடன் சொல்லிட்டு திருப்பி தர மாட்டாங்க. அவ்வளோ கேவலமான ஃப்ரெண்டுங்களா உன் ஃப்ரெண்டுங்க? டேய் அவங்க கேவலமானவங்க இல்லடா, அவங்க கஷ்டத்துல இருக்காங்கடா. பிஸ்னஸ்க்கு ஐடியா கொடுத்தா எதோ சொல்ற. பணத்தை சம்பாதிக்கிறப்பல நல்ல பிசினஸா சொல்லுடா. சரி யோசனை பண்ணி சொல்றேன், வந்து சோறு போடு. அங்கதான் இருக்கு, போட்டு தின்னுட்டு போ. வாங்க சார், உட்காருங்க சார். அக்கா இவனுக்கு ஒரு வேலையே கிடையாது. என்னடா அக்கா அக்கான்ட்டு? அக்கா ரோட்ல போயிருந்தாரு, கூட்டின்னு வந்துக்கிறேன். ரோட்ல போறவங்க ஏன்டா கூட்டின்னு வந்து வீட்டுல உட்கார வச்சிருக்கேன்? ஏக்கா யார் இவனுக்கு தெரியாத பேசாத. யார் அவர், கலெக்டரா? ஏக்கா இவர் வந்து பிசினஸ்க்கு ஐடியா கொடுக்குறவரு. ஐயோ அப்படியா? எங்க சாரிங்க. அதெல்லாம் இருக்கட்டும்மா, சிறு தொழில் செஞ்சு சம்பாதிக்கிறது எப்படி அப்படின்னு நான் ஐடியா கொடுத்துட்டு இருக்கேன். அதுக்கு நாங்களே சிபாரிசு பண்ணி கடன்லாம் வாங்கி தருவோம், எப்படி தொழில் பண்ணோம் அப்படின்னு டீட்டெயில் சொல்லுவோம். அது உங்கள் தம்பி சொன்னார், எங்கள் அக்காவும் சொந்தமாக தொழில் பண்ணோம், அதனால வந்து சொல்லி கொடுங்கன்றதுனால வந்தம்மா. சார் எங்கள் அக்கா பேசுறது பெருசா தப்பா நினச்சாருங்க சார், எப்பவுமே லூஸ் மாதிரி தான் சார் பேசுவோம். டேய் வந்தவர்கிட்ட லூஸ் எல்லாம் சொல்லாதடா. எல்லாமே நீ லூசுன்னு தெரியுது. என்ன பிசினஸ் பண்ணலாம் டீட்டெயில் சொல்லுங்க. புடவை விற்கிறது, கவரிங் நகை விற்கிறது, ஜாக்கெட் பிட் எடுத்து விற்கிறது, இதெல்லாம் பண்ணலாமா? அந்த லூஸுக்கெல்லாம் எல்லாம் சரிப்பட்டு வராது சார். ஆமாங்க சார், நான் எல்லாம் ஏமாத்திட்டு வாங்க சார், வேற எதா இருந்தா சொல்லுங்க சார். ஓ அப்படியா, சரிம்மா. உன் பேர்லயே பிசினஸ் பண்ற மாதிரி ஐடியா இருக்கா? சார் எங்க அக்கா பேர்லயே தொடங்கலாம். சரிப்பா, உங்க அக்கா பேர் என்ன? கோமலவல்லி கனகா என்கிற குமுதா. பெரியப்பா என்ன அமுதான் சொல்லுவாரு, சித்தப்பா என்ன குமுதா சொல்லுவாரு, அதையும் சேர்த்துக்கோடா. நான் தான் இங்க பொண்ணு பார்க்கறதுக்காக வந்தேன். ஜாதகத்துல இந்த பேர் வைங்க, பொருத்தம் நல்லா இருக்கா பாருங்க. ஏங்க கம்பெனிக்கு பேர் என்ன வைக்கலாம் அப்படின்னு கேட்டேன். சார் பெருசா பேர் வைக்கலன்னா கூட குமுதான்னு வச்சிருங்க சார். பழைய பேரா இருக்குமே, கும்தா அப்படின்னு வச்சுக்குமா. நல்லா இருக்கு சார் பேரு, கும்தா. இப்ப பேர் வைக்கிறதுக்கே இவ்வளவு நேரம்லாம் போக முடியாதுப்பா. பிசினஸ் என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. சார் என்ன பிசினஸ் சொல்லுங்க சார். அதாவதுமா, ஒரு பொருளை வச்சு ஒரு 6 பொருள் தயார் பண்ணி விற்கலாம், அந்த மாதிரி பிசினஸ். 6 in 1 சார், சூப்பர் சார். சார் லோன் நீங்களே வாங்கி கொடுத்துருவீங்களா? கன்ஃபார்மா வாங்கி கொடுத்துருவோமா. ஏன்னா நீங்க சிறு தொழில் ஆரம்பிக்கிறீங்க, அதுக்கு லோன்லாம் என்ன எலிஜிபிள், எவ்வளவு தருவாங்க, எல்லாத்தையும் நானே ரிசர்ச் பண்ணி பரிசீலனை பண்ணி செக் பண்ணி வாங்கி கொடுத்துருவேன். பாருக்கா எல்லாத்தையும் அவரே பார்த்து பாறான். நாளைல இருந்து நீ பெரிய பிசினஸ் மேன். டேய் பிசினஸ் மேன் இல்லடா, நாளைல இருந்து நான் பெரிய பிசினஸ் உமன். நீங்க மாறி மாறி பேசினா நான் எப்ப பிசினஸ் பத்தி பேசுறது? சாரி சார், நீங்க சொல்லுங்க சார். சொல்றேன்ப்பா. இனிஷியல் பேமெண்ட் 20,000 ரூபாய் மட்டும் நீங்க கட்டணும். 20,000மா? இல்லையே. இல்லையா? எங்க பல லட்சம் ரூபாய் லோன் வாங்கி தரேன், இனிஷியல் அமௌண்ட் 20,000 கட்டலன்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்க. வட்டா தம்பி? அட அறிவு கேட்ட அக்கா, பல லட்சம் வாங்கி தரேன்றாரு, 20,000 ரூபாய் இல்லைன்றீங்களா? நீங்க உட்காருங்க சார். எப்பா நீ உக்காருன்ற, அவங்க பணம் இல்லைன்றாங்க, ஒரு முடிவு சொல்லுப்பா. டேய் பணம் இல்லடா, என்ன பண்றது?
லோன் கட்டுறதுக்கு மாமா பணம் எடுத்து வச்சிருப்பார்ல, அந்த பணத்தை எடுத்து கொடு. டேய் அவர் வந்தா என்னடா பதில் சொல்றது? ஐ எம் பிசினஸ் உமன் சொல்லு. ஆமா ஆமா நான் பிசினஸ் உமன் வந்து தரேன் இருடா. சார் எங்க அக்கா சொந்த காலில் நிக்கணும்னு ஆசைப்படுறான். எப்படியாவது அவன் பிசினஸ் உமன் ஆகிடுங்க சார். டோன்ட் வரி பிரதர். என்னங்க சார், ஒரு பொருள் 6 பொருளா ஆக்கலாம்னு சொன்னீங்களா, அது என்ன பொருள் சார்? சொல்கிறேம்மா, அவசரப்படாதீங்க. நீங்கள் ஒரே ஒரு பொருள் மட்டும் தான் வாங்கணும். அந்த பொருள்லேருந்து 6 பொருளை உருவாக்கி அந்த பொருளை பேக் பண்ணி அந்த பொருள் மேலே பேக்கிங் என்ன பண்ணால் கும்தா அப்படின்னு உங்கள் பேர் போட்டு பிரிண்ட் பண்ணி எடுத்து கடை கொண்டு போய் சேல் பண்ணிங்கன்னா ஒவ்வொன்று ஓடும். அது என்ன பொருள் சார்? சொல்கிறேன் பிரதர். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு 5 லிட்டர் பால் வாங்கிக்கோங்க. பாலா? எஸ், பால் தாம்மா. எதுக்கு அதிர்ச்சி ஆகுறீங்க? ஏற்கனவே பால்காரனுக்கு கடன் தரணும், அதிர்ச்சி ஆகாம. அது ஏதோ ஒரு பொருள் 6 பொருள் தயாரிக்கணும் சொன்னீங்களா, அது என்ன? நீங்கள் 5 லிட்டரோ 6 லிட்டரோ பால் வாங்கி பாலா விற்கலாம். இன்னொரு 1 லிட்டரில் புறம்போக்கு உரமோர் ஊற்றுறீங்கன்னா தயிராகவும் விற்கலாம். இன்னொன்று தயிர் அதுலேருந்து பிரித்து சிலுப்பி மோராக்கி பேக்கெட் பண்ணியும் விற்கலாம். ஃப்ரெஷ் பாலை காசி எலுமிச்சத்தை பிழிஞ்சிங்கன்னா புளிச்சிதுன்னா பன்னீராக்கியும் விற்கலாம். அதுக்கப்புறம் அதே பாலை வெண்ணெயாக்கி விற்கலாம். வெண்ணெயை நல்ல தக்க காசுனீங்கன்னா நெய்யாவும் விற்கலாம். வீட்டு வாசல்ல உட்காந்து தயிர்ல சக்கரை போட்டு லசியாவும் விற்கலாம். ஸோ ஒரு பொருளை 6 பொருளா விற்கலாம். லசி கடை வச்சா 7ஆவும் விற்கலாம். ஒரு பொருள் 6 பொருள் தயாரிக்குது, அது இதுதானா? எஸ். இல்லைங்க, இது சரிப்பட்டு வர மாதிரி தெரியல, பணத்தை கொடுத்துருங்க. என்ன மேடம் பேசுறீங்க பிரதர்? என்ன பிரதர் இப்படி பேசுறாங்க? ஏக்கா ஒரு வாரம் பண்ணி பார்க்கலாங்க, அப்புறம் பல லட்சம் வாங்கி தருவாரு, அப்புறம் பெரிய பிசினஸ் பண்ணலாம். கரெக்ட் பிரதர். அவங்களுக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு. நீங்க தெளிவா எடுத்து சொல்லி இந்த 1 வாரம் கூட இருந்து அக்காவுக்கு துணையா இருந்து அதை பண்ணும்போது ஹெல்ப் பண்ணுங்க. கடையா போய் பேசுங்க, போடுங்க. அக்காவை பிசினஸ் விமனா பார்க்கணும். உட்காந்து அக்காவுக்கு தெளிவா எடுத்து சொல்லுங்க. வரட்டுமா? சரி சார். டேய், இந்த ஒரு பொருள் 6 பொருள் வரன்ட்டு எனக்கு தெரியாதா? இது என்னமா அந்த ஆள் சொல்லிட்டு போறான்? அட லூசக்கா, சரி நான் அப்பயே அந்த ஆளு கிட்ட சொல்ல வேண்டியதுதானே? டேய் அறிவு கட்டவனே, பணம் வாங்குற வரைக்கும் அந்த ஆள் அதை பத்தி சொல்லவே இல்லையாடா? பணத்தை கொடுத்துட்டு இப்ப பேசு. இவன் ஒருத்தன் என் உயிரை வாங்க. என்னடா? அன்னைக்கே பால் காசு தரேன், உன்ன தரல, இப்ப நான் கொடுப்பேன்னு வந்தேன். சரி 5 லிட்டர் பால் எடுத்துன்னு வா, சேர்த்து தரேன். 5 லிட்டர் வாங்கி என்ன பண்ண போற நீ? ஆமா, அதை வாங்கி தயிர் மோர் வெண்ணெய் எல்லாம் செஞ்சு விற்க போறேன். நான் திடீர்னு அதெல்லாம் செஞ்சு விற்க போறேன்னு சொல்றா? திடீர்னு தோணுச்சு எங்க அக்காக்கு, அதான். இப்பதான் ரோஸ் கலர் சட்டை போட்டுவேன், பால்ல நானும் செய்ய முடியும்னு கேட்டான். யாரு? ரோஸ் கலர் சட்டை போட்டவனா? ஆமாப்பா. டேய், இப்ப வந்தவனா இருப்பான் போல இருக்குடா. ஆமா, நான் வரும்போது எதுக்கு போனானே அவன் தான் ஐடியா கேட்டான். டேய், இப்பதான் அவன் அவன்கிட்ட கேட்டு வந்து நம்ம கிட்ட வந்து சொல்லியிருக்கான். அதெல்லாம் இருக்கட்டும்ங்க, பணம் போச்சு இப்போ. ஐயோ, பணம் போயிடுச்சு, டிவி கட்சி இந்த பணம். அவர் வந்து கேட்டா நான் என்னடா பதில் சொல்வேன்? இப்பதான் யாருக்கன்னா ஏமாறுவீங்க, பால் காசு தர மாட்டீங்க. எப்பா பால் காசு அப்புறமா தரான், நீ போ. இப்ப இவனை சமாளிச்சிட்ட, இப்ப மாமா வந்தா என்னடா சமாளிக்கிறது? இவன் நம்மள ஏமாத்துற மாதிரியா? நான் யாருன்னா ஏமாத்தியா காசு எடுத்துன்னு வரான், நீ பயப்படாத. இப்படிதான் ஆளுக்கு ஒருத்த ஏமாந்துட்டா உன்னொத்த ஏமாந்தா உன்னத்தான் ஊரே ஏமாத்திட்டு தான் இருக்கு. ஏக்கா ஏமாத்துறாங்கன்னு சொல்லாதக்கா, ஏமாந்து நிக்கிறாங்கன்னு சொல்லு.